ஒரு வீடு. அந்த வீட்டோட வாசல்ல கட்டப்பட்டிருக்கும் காய்ந்த மாவிலை தோரணம் ஒரு அழகான கதை சொல்லும். அது அந்த வீட்டோட முதல் வாரிசு பிறந்த கதை. அந்த தந்தை முதல்ல ஒரு குழந்தைய தூக்கும்போது ஏற்பட்ட நடுக்கம். அந்த தாய் முதல்ல தன் உதிரத்தை பாலாக கொடுத்த அந்த பரவசம். எல்லாமே அந்த முதல் குழந்தையோட தான் தொடங்குது. உறவினர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்க, அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கு. இல்லை இது அம்மா ஜாடை தான் அப்படின்னு சொல்லப்படும் அந்த முதல் குழந்தை தான் அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த நம்பிக்கையாக பார்க்கப்படுது. ஆனால் காலம் உருண்டோடுது. இரண்டாவது குழந்தை பிறக்கும்போது அந்த முதல் குழந்தையோட தலையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத கிரீடம் சூட்டப்படுது. என்ன தெரியுமா? அதுதான் பொறுப்பு. அந்த நொடியிலிருந்து அவன் அல்லது அவள் வெறும் குழந்தையா மட்டும் இருக்கிறதில்ல. நீ தான் பெரியவன், தம்பிக்கு விட்டு கொடு, உன் தங்கச்சி தானே, இதை அவளுக்கு செஞ்சு கொடு அப்படின்னு அந்த பிஞ்சு தோள்களில் மெல்ல மெல்ல ஒரு சுமை ஏற்றப்படுது. விளையாட்டு பொருட்கள் பறிபோவதில் தொடங்கி பெற்றோரோட முழு கவனமும் பகிரப்படுவது வரை மூத்த பிள்ளையோட தியாக பயணம் ரொம்ப சின்ன வயசுலயே சத்தம் இல்லாமல் தொடங்குது. உலகம் அவங்கள வரம்னு சொல்லுது. ஆனால் அந்த பிள்ளை வளர வளர தனக்குள்ள புதைத்து கொள்ளும் ரகசியங்கள் யாருக்குமே தெரியறதில்ல. தனக்கு பிடிச்ச சட்டையை விட தம்பிக்கு வேண்டிய புத்தகத்துக்காக ஆசையை மறைச்சிக்கிறது. குடும்பத்தோட கடன் பாரம் தன் பிஞ்சு மனதை துளைக்கும் போது வெளியே சிரிச்சுக்கிட்டே வேலைக்கு ஓடுறது. தோல்வியடையவே கூடாதுங்கிற கட்டாயத்தில் தன் கனவுகளை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டு குடும்பங்கிற வண்டியை இழுக்கும் சக்கரமாக மாறுறது. இதுதான் மூத்த பிள்ளைகளோட யதார்த்தம். இவங்க குடும்பத்தோட தூண்கள். ஆனால் அந்த தூண்களுக்கு ஏற்படும் விரிசல்களை யாருமே கவனிக்கிறதில்ல. பேரண்டிஃபிகேஷன், அதாவது ஒரு குழந்தைய சின்ன வயசுலேயே ஒரு பெற்றோரோட பொறுப்பை ஏற்க வைக்கிறது. இது அந்த பிள்ளையோட குழந்தைத்தனத்தை கொன்றுடுது. அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. மற்ற குழந்தைகள் அழுதா இவங்க தான் சமாதானம் செய்யணும். ஆனால் இவங்க அழுதா கேட்க யாரும் இல்லை. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு சாதாரண வீடியோ இல்லை. இது லட்சக்கணக்கான அண்ணன்களின் அக்காள்களின் இதய துடிப்பு. வரம்னு சொல்லப்படுற ஒரு வாழ்வு எப்படி சில நேரங்களில் சாபமாக உணரப்படுது. இதுவரை யாரும் சொல்ல துணியாத அந்த பக்கங்களை, அந்த மனக்குமுறல்களை அடுத்த 10 நிமிஷம் நாம் விரிவாக பேச போகிறோம். நீங்கள் ஒரு மூத்த பிள்ளையாக இருந்தால் இது உங்களோட கதை. நீங்கள் ஒரு தம்பியாவோ இல்லை தங்கையாகவோ இருந்தாலோ, இல்லை பெற்றோராக இருந்தாலோ, உங்கள் அண்ணன் அல்ல அக்கா, இல்லை உங்கள் மூத்த மகன் இல்லை மூத்த மகள் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற ரகசியம். வாங்க பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டோரி டைம் வித் வினிதா. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஒவ்வொரு பெற்றோருக்கும் முதல் குழந்தைங்கிறது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் முறை தான். அவங்களுக்கு எப்படி வளர்க்குறதுங்கிறது தெரியாது. அதனாலேயே மூத்த பிள்ளைகள் மேலே அதிகப்படியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. முதல் குழந்தை தவறு செஞ்சால் பெற்றோர்கள் பதறி போவாங்க, தண்டிப்பாங்க. ஆனால் அதே தவிர இரண்டாவது குழந்தை செய்யும் போது போகட்டும் விடு, சின்ன பிள்ளை தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கடந்து போவாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை அப்படிங்கிற கேள்வி அந்த முதல் குழந்தையோட மனசில் அப்போவே ஒரு விதையா விழுந்துடுது. உன்னை பார்த்து தான் உன் தம்பி தங்கை வளரணும் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லும் ஒரு வாக்கியம் கேட்பதற்கு பெருமையா நினைக்கலாம். ஆனால் அந்த பிஞ்சு மனசுக்கு ஒரு பெரிய சிறைச்சாலை அது. ஒரு முறை தவறி விழுந்தா, இல்லை ஒரு தடவை தேர்வில் மதிப்பெண் குறைஞ்சா தன் தம்பியும் கெட்டு போயிடுவாங்கிற பயத்திலேயே அவங்க வாழ்வாங்க. எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற மன அழுத்தம் அவங்கள துரத்தும். அவங்க தன்னோட இயல்பான குணத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு முன்மாதிரியான பிம்பத்தை, ஒரு ரோல் மாடல் இமேஜை சுமக்க தொடங்குறாங்க. ஷேர் பண்ணுறது நல்லது தான். ஆனால் மூத்த குழந்தைகளுக்கு அது ஷேரிங் கிடையாது, பகிர்வு அல்ல, அது பறிகொடுத்தல். புதுசாக துணி அண்ணனுக்கு, அது பழசாகி போனால் தம்பிக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால்
பெற்றோரோட மடி, அவர்களோட நேரம், அவர்களோட முத்தம்னு ஒவ்வொன்றையும் இரண்டாவது குழந்தைக்காக மூத்த பிள்ளை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அவன் சின்ன பையன், நீ தான் விட்டு கொடுக்கணுங்கிற வாதம் அந்த பிள்ளையோட நியாயமான உரிமைகளை கூட சுயநலம் அப்படிங்கிற முத்திரை குத்தி விடுது. அப்படியே வாயை திறந்து அவனுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னு கேட்டா உனக்கு என்ன பொறாம அப்படின்னு அவங்க மேலேயே திருப்பி பாயிறது. இரண்டாவது குழந்தை பிறந்ததுமே மூத்த பிள்ளை திடீர்னு பெரிய ஆளா மாறிட்டதா பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அவனுக்கும் அப்போது 5 இல்லை 6 வயசு தான் இருக்கும். அவனுக்கும் ஒரு முத்தம் தேவைப்படும். அவனுக்கும் மடியில் அமர ஆசை இருக்கும். ஆனால் இப்போ எதுக்கு குழந்தைத்தனமாக நடந்துக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி அவன் ஆசைகளை தொண்டையிலேயே நெரிக்க செய்யும். யாரும் பார்க்காத போது தலையணைக்குள்ள முகம் புதைத்து அழும் அந்த முதல் அழுகை தான் ஒரு மூத்த பிள்ளையோட ரகசிய குமுறலோட ஆரம்பம். ஒரு மூத்த பிள்ளை தன் இளமை பருவத்திலிருந்து நடுத்தர வயது வரைக்கும் எதையெல்லாம் சத்தமில்லாமல் இழக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? மூத்த பிள்ளைகளோட பெரிய தியாகம் மற்றும் முதல் தியாகம் என்ன தெரியுமா? அவங்களோட கெரியர். பல மூத்த பிள்ளைகளுக்கு பிடித்த படிப்புன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கிற படிப்பு வேறையாக இருக்கும். தான் ஒரு மருத்துவராக ஆகணும்னு ஆசைப்பட்ட அக்கா தம்பியோட படிப்பு செலவுக்காக சீக்கிரமே முடித்து வேலைக்கு போகணுங்கிறதுனால ஒரு டிப்ளமோ படிப்பை எடுப்பாள். எனக்கு ஓவியம் வரைய பிடிக்கும்னு சொல்லுவான் அண்ணன். ஆனால் அப்பாவோட ஓய்வு காலத்துக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தை ஓட்ட ஒரு ஐடி வேலையிலையோ இல்லை ஒரு மெக்கானிக் கடையிலையோ போய் அமருவான். இதெல்லாம் அவங்க விரும்பி ஏற்றுக்கிட்டு வேலைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, குடும்பங்கிற வண்டி நின்றக்கூடாதுங்கிறதுக்காக தங்களை தாங்களே எரிபொருளாக மாற்றிக்கிறாங்க. இப்போது நண்பர்கள் தங்களோட முதல் சம்பளத்தில் பைக் வாங்கலாமா, மொபைல் வாங்கலான்னு யோசிப்பாங்க. ஆனால் ஒரு மூத்த பிள்ளையாக இருக்கிறவங்க தன் சம்பள கவரை பிரிக்கும் போதே மனசுக்குள்ளே கணக்கு போட ஆரம்பிப்பாங்க. அப்பாவுக்கு மருந்து, தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ், தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை வாங்கணும், தன்னோட சொந்த தேவைகளையெல்லாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறதே அவங்களோட வாழ்நாள் பழக்கமாகி இருக்கும். பல நேரங்களில் அவங்க தங்களுக்காக ஒரு நல்ல சட்டையை கூட வாங்கிக்க தயங்குவாங்க. காரணம், அந்த பணத்தில் வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குங்கிற எண்ணம்தான். யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய வலி இருக்கு தெரியுமா? மூத்த பிள்ளைகள் காதலிக்க கூட தயங்குவாங்க. இப்போ நம்ம காதலிச்சா, திருமணம் செஞ்சுக்கிட்டா என் தம்பி தங்கையோட எதிர்காலம் என்ன ஆகும்? இல்லை நாம் தப்பான வழியில் ஒருவேளை போயிட்டா நம்ம தம்பி தங்கைகளுக்கும் அது தப்பாயிடுமே அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு அவங்கள துரத்தும். குடும்ப பொறுப்புன்னு தம்பி தங்கைகளையெல்லாம் படிக்க வச்சு அவங்களையெல்லாம் கல்யாணம் செய்து வச்சுட்டு தங்களுக்கு வயது கடைந்த நிலையில் திருமணமாகாமல் தனிமையில் வாடுற எத்தனையோ மூத்த பிள்ளைகளை நம் சமூகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. மூத்த பிள்ளைகள் சொல்கிற மிகச்சிறந்த பொய் என்ன தெரியுமா? எனக்கு இது வேணாம், எனக்கு இது போதும், இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறது தான். சின்ன வயசில் தம்பிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்வீட்டு கொடுக்கும்போது சொன்ன அதே பரவாயில்லை, வளர்ந்ததுக்கப்புறம் தன் சொத்துரிமையையோ இல்லை தனக்கான அங்கீகாரத்தையோ விட்டு கொடுக்கும் போதும் தொடருது. அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஒற்றை வாக்கியத்துக்கு பின்னால் ஒரு பெரிய போராட்டமே ஒளிஞ்சிருக்கு. அவங்களோட வாழ்க்கை முடிவுகளை அவங்க எடுக்கிறது இல்லை, குடும்பச் சூழல் தான் எடுக்குது. ஒரு வேலையை விட நினச்சாலும், பிடிக்காத ஊருக்கு மாற்றலாகி போனாலும் அவங்களால மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க விழுந்தா தாங்கிறதுக்கு தனக்கு பின்னால் யாரும் இல்லை அப்படிங்கிற பயம்தான். அவங்களோட வீட்டோட அஸ்திவாரமே அவங்க தான். அஸ்திவாரத்தை அசைக்க முடியாது, ஆனால் அது எப்போவுமே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு தானே கிடக்கும். ஆனால் இப்படியெல்லாம் தியாகம் செஞ்சு வளர்த்த தம்பி தங்கைகள் கடைசியில் நீ எங்களுக்காக என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது அந்த மூத்த பிள்ளையோட இதயம் எப்படி சுக்கு நூறாக உடையும் தெரியுமா? வாங்க பேசலாம். மூத்த பிள்ளைகள் தன் வாழ்நாளையே சந்திக்கிற மிகச்சிறந்த வழி எது தெரியுமா? எதிரிகளால் வர்றது அல்ல,
தான் தோல்ல சுமந்து வளர்த்த தம்பி இல்லை தங்கக்கிட்ட இருந்து வர்ற அந்த ஒற்றை கேள்விதான். எங்களுக்கா நீ என்ன பெருசா செஞ்சிட்ட? உன் கடமையைத்தானே செஞ்ச. அந்த நொடியில அவங்க செஞ்ச தியாகம், அவங்களோட 20 வருட கனவுகள், தூக்கமில்லா இரவுகள், ரகசிய அழுகைகள்னு எல்லாமே அர்த்தமற்றதா மாறிடும். அவங்க செஞ்சது எல்லாமே கடமைங்கிற ஒற்றை சொல்லில் அடக்கப்படும் போது அந்த அஸ்திவாரம் முதலா பலமா அதிரும். வீடு கட்டும்போது அண்ணன் தன் சேமிப்பு எல்லாத்தையும் கொடுத்திருப்பாரு. ஆனா அதுவே சொத்து பிரிவினின் போது அவன் இப்பதான் வாழ்க்கையை தொடங்குறான், நீ தான் செட்டில் ஆயிட்டியே அப்படின்னு சொல்லி அதிகம் உழைச்சவருக்கு குறைவான பங்கு கிடைக்கும் விசித்திரம் இன்னும் பல வீடுகளில் நடக்கத்தான் செய்யுது. தம்பி தங்கைகள் தவறு செய்யும்போது அக்கறையில் அக்கா ஒரு வார்த்தை சொன்னா அது இன்னைக்கு அதிகாரம்னு முத்திரை குத்தப்படும். நீ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, உன் வேலையை பாரு அப்படின்னு தம்பி சொல்லும்போது அந்த அக்காவுக்கு தோன்றது, அன்று இவன் கீழே விழுந்த போது தூக்கிவிட்ட அதே கைகள் தானே இவை அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவோட நோக்கம் மூத்த பிள்ளைகளை சோகத்தில் மூழ்கடிக்கிறதில்ல, இல்லை தம்பி தங்கைகளையோ இல்லை பெற்றோர்களையோ குற்ற உணர்வுகளுக்கு ஆளாக்குறதோ இல்லை. பெற்றவர்களுக்கும் தம்பி தங்கைகளுக்கும் சில உண்மைகளை உறக்கச் சொல்றது. முதல்ல பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள். தயவு செஞ்சு உங்களோட முதல் குழந்தைய குட்டி பெற்றோராக மாற்றாதீங்க. அவன் எவ்வளவு தான் வளர்ந்தாலும் அவனுக்கு உங்களோட மடி தேவைப்படும். அவனோட பொறுப்புன்னு சுமையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அன்புன்னு உரிமையை கொடுங்க. அவன் தவறு செய்யும்போது மற்ற குழந்தைகளை விட கூடுதலாக அணைச்சிக்கோங்க. ஏன்னா அவன் தவறு செய்யக்கூட பயந்து பயந்து வாழ்கிறான். அவனுக்கும் குழந்தை பருவம்னு ஒன்று இருக்குது. அவனோட குழந்தை பருவத்தை அவனை வாழ விடுங்க. இரண்டாவது, தம்பி மற்றும் தங்கைகளுக்கு. உங்கள் அண்ணனோ அக்காவோ இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கலாம். ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு வர எத்தனை இல்லைகளை கடந்திருப்பாங்கன்னு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது பணத்தையோ பொருளையோ இல்லை. நீங்கள் எங்களுக்காக இருக்கீங்கன்னு தெரியும் அக்கா இல்லை அண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை தான். வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க பிறந்த நாளுக்கோ இல்லை ஏதாவது ஒரு நாள் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி தந்து பாருங்களேன். அந்த பெரிய மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன குழந்தை அன்னைக்கு தான் உண்மையிலேயே சந்தோஷப்படும். இப்போ கடைசியாக மூத்த பிள்ளைகளே உங்களுக்காக. அன்புள்ள அக்காக்களே அண்ணன்களே, நீங்கள் எல்லாவற்றையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அழலாம், நீங்கள் தோற்கலாம், நீங்கள் சுயநலமாக இருக்கலாம், தப்பே இல்லை. உலகம் உங்களை தூண்கள்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் மனுஷங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க. மூத்த பிள்ளைகள்ங்கிறது வெறும் வாரிசுகள் இல்லை, அவங்க ஒரு குடும்பத்தோட மௌனமான தியாகிகள். உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த மௌனமான வீரரை இன்னைக்கு ஒரு முறை கட்டி பிடிச்சு நன்றி சொல்லுங்க. நீங்கள் ஒரு மூத்த பிள்ளையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மிகப்பெரிய தியாகம் செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டு இருந்தால் உங்கள் அண்ணன் இல்லை அக்காவுக்கு இதை பகிருங்க. நீங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதே மூத்த பிள்ளைகள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் நான் ஒரு மூத்த பிள்ளை அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட்டையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டோரி டைம் வித் வினிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக நான் உங்கள் வினிதா. நன்றி.